ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து எப்படி இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவோட பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரியான லெவல் ஆஃப் பிசினஸ் நம்ம பண்றதுக்கு என்ன மாதிரியான ஹேர்டில்ஸ்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவா பார்க்க போறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம், குவிக் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்தோம், அண்ட் பிசினஸ் உடைய growth வந்து நல்லா இருக்குன்றத பார்த்தோம். இந்த மாதிரியான சக்சஸ்ஃபுல்லான பிளேஸுக்கு ஒரு பிசினஸ் வர்றதுக்கு என்னெல்லாம் ஹேர்டில்ஸ், அதாவது என்னெல்லாம் வந்து சேலஞ்சஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவா பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஒவ்வொரு ஹர்டில்ஸையும் தாண்டி தான் இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்ல நீங்க பார்க்குற இந்த ஹையஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கலாம், இல்ல குவிக் ரெஸ்பான்ஸா இருக்கலாம். எல்லாமே எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இஷ்யூஸ் அண்ட் அப்டிகல்ஸ் இருந்துச்சு. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் வந்து நல்ல ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க முடியுதா இருக்கட்டும், இல்ல நல்ல ஒரு பிசினஸ் growthமே இருக்கு. ஓகே. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, த எவல்யூஷன் ஆஃப் பிசினஸ் எப்படி வந்து ட்ரெடிஷனல் பிசினஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு, என்னெல்லாம் பெயின் பாயிண்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே. சோ இந்த லெவல் ஆஃப் சக்சஸ்ஃபுல் பிளேஸுக்கு வந்து பிசினஸ் வர்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இம்ப்ரூவ் ஆகி இங்க வந்திருக்காங்க. சோ என்னெல்லாம் அப்டிகல்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ட்ரெடிஷனல் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஓகே. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், ட்ரெடிஷனல் பிசினஸ் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் ரெக்கார்ட்ஸ், அதாவது பேப்பர்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன்னாலும் சரி, பிசினஸ் இன்ஃபர்மேஷன்னாலும் சரி, எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பேப்பர் ரெக்கார்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகேயா. சோ இந்த மாதிரி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலா நடந்த பிசினஸ் எப்படிலாம் வந்து நடந்திருக்கு, என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஓகேயா. சோ நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம சேம் யூஸ் கேஸை எடுத்துக்க போறோம். ஓகே. சோ இந்த வீடியோல வந்து நம்ம ட்ரெடிஷனல் பிசினஸ் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, சேம் பிசினஸ் யூஸ் கேஸ் நம்ம போன வீடியோல என்ன பார்த்திருந்தோம், ஒரு விமன் வந்து ஒரு காருக்கு வந்து டெஸ்ட் டிரைவ் புக் பண்றதுக்காக வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல வந்து அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமரா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சேம் சினாரியோவை வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல கொண்டு போறோம். ஓகேயா. ஸோ சேம் அதே கஸ்டமர் வந்து கார் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பேர் வந்து மிஸ் பிரீத்தி. ஸோ அவங்க கார் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்து என்ன கார் வாங்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து என்னெல்லாம் மாடல் கார் இருக்கு அப்படிங்கிறத வந்து பாக்குறாங்க. ஸோ அதுல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கார் பிராண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்ன பண்றாங்க, அந்த பர்ட்டிகுலர் கார் பிராண்டுடைய ஷோரூம் நம்பரை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஷோரூமுக்கு வந்து கால் பண்றாங்க. ஓகே. சோ கால் பண்ணதுமே அந்த ஷோரூம்ல வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. அவங்க பேர் வந்து மிஸ் லீசா. இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் உடைய டெஸ்ட் டிரைவ் புக்கிங்க ஃபுல்லா வந்து ஒரு பேப்பர்ல வந்து இல்ல ஒரு நோட் புக் மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. ஓகேயா. சோ டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபுல்லா வந்து என்ன பண்றாங்க, பேப்பர் ரெக்கார்ட்ஸ்ல வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஓகே. சோ இப்போ பிரீத்தி கால் பண்ண உடனே என்ன பண்றாங்க லீசா, அவங்க யாரு, அவங்களுடைய லொகேஷன் எங்க இருக்கு, அவங்க கான்டாக்ட் நம்பர் என்ன, எந்த டேட்ல அவங்க வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து லீசா வந்து என்ன பண்றாங்க, ஒரு நோட் புக்ல வந்து ஹேண்ட் ரிட்டனா எழுதி வைக்கிறாங்க. ஓகே. சோ ஒரு நோட் புக்ல ஹேண்ட் ரிட்டனா எழுதி வைக்கிறாங்க. ஓகே. சோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டாங்க. சோ இப்ப இந்த மாதிரி தான் இந்த பிசினஸ் நடந்துட்டு இருந்திருக்கு ட்ரெடிஷ்னலா. ஓகேயா. சோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து முன்னாடி. ஓகேயா. சோ அந்த சிச்சுவேஷன்ல பேப்பர் ரெக்கார்ட்ஸ் தான் மெயினா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க பிசினஸ்ல. இப்போ இந்த மாதிரி பிசினஸ் நடக்கும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றத உங்களால கெஸ் பண்ண முடியுதா? சோ நெறைய வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேயா. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன் தானே. சோ நமக்கு வந்து கேஷுவலா வந்து நம்ம என்ன பண்ணலாம், எழுதும்போது சின்ன சின்ன தப்புக்கள் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எரர் ப்ரோன். சோ ஹேண்ட்ல நீங்க எழுதுறனால பேப்பர் ரெக்கார்ட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு.
ஓகேயா? இப்ப இதே சினாரியோவை நம்ம திருப்பி பார்க்கலாம். இப்ப மிஸ் பிரீத்தி வந்து கால் பண்ணி ஷெட்யூல் பண்றாங்க டெஸ்ட் டிரைவ. சோ பிரீத்தி வந்து என்ன பண்றாங்க, அவங்க மொபைல் நம்பரை வந்து இதுதான் என்னோட மொபைல் நம்பர்னு குடுக்குறாங்க. லீசா அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்றாங்க, பேப்பர் ரெக்கார்ட்ஸ்ல ஹேண்ட் ரிட்டனா அவங்க எழுதும் போது தப்பா என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஒன் அந்த ஒன் இருக்க வேண்டிய இடத்துல வந்து என்ன பண்றாங்க, இன்னொரு நைனை வந்து எழுதி வச்சிடுறாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் மிஸ்டேக். ஓகேயா? ஒரு சின்ன மிஸ்டேக் இங்க நடந்துருச்சு. ஓகேயா? இது வந்து இந்த ஃபோன் நம்பரே தப்பா வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, என்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ல. ஓகேயா? சோ இந்த நம்பர் தான் என்ன ஆயிருக்குன்னா, அப்பாயின்ட்மெண்ட் நோட்ல வந்து பிரீத்தியுடைய அப்பாயின்ட்மெண்ட் நோட்ல வந்து இந்த தப்பான ஃபோன் நம்பர் தான் வந்து இப்ப இருக்கு. இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பிரீத்தி வந்து அந்த டெஸ்ட் டிரைவ் ஷெட்யூல் பண்ண நாள் வருது. ஓகேயா? அவங்க என்னைக்கு டெஸ்ட் டிரைவ் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்களோ அந்த நாள் வருது. பட் அன்னைக்கு பிரீத்திக்கு வந்து எந்த காலுமே வரவே இல்ல அந்த ஷோரூம்ல இருந்து. சோ அவங்களுக்கு காரும் வரல. ஷோரூம்ல இருந்து என்ன இன்ஃபர்மேஷனும் அவங்க குடுக்கல. அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஷீ இஸ் ஆக்சுவலி லிட்டரலி கன்ஃப்யூஸ்ட். என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு புரியல. சோ அவங்களுக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துருது. நம்ம வந்து புக் பண்ணி நமக்கு கார் வந்து இட் டிட்ன்ட் கம் அண்ட் பிக் அப் ஃபார் த டெஸ்ட் டிரைவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாம ஆயிருது. சோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சின்ன சிம்பிள் மிஸ்டேக். ஓகேயா? ஒரு ஃபோன் நம்பர தப்பா எழுதுனனால, இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி வந்து என்ன லூஸ் பண்றாங்கன்னா, ஒரு கஸ்டமர லூஸ் பண்றாங்க. ஓகேயா? கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. மேபி அவங்க வேற பிராண்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணலாம். வேற ஷோரூம்ல போய் செக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நெறைய பேட் இம்ப்ரஷன் வந்து உருவாகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேயா? சோ இது ஒரு கைண்ட் ஆஃப் சிட்யூவேஷன். இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதே பேப்பர் ரெக்கார்ட்ஸ வச்சு பிசினஸ் பண்ணும்போது, இன்னொரு இஷ்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் ஆக்சஸபிலிட்டி அப்டின்னா என்ன அர்த்தம்? இப்போ இதே சிட்யூவேஷன் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ பிரீத்தி வந்து கார் புக் பண்ணாங்க. ஓகேயா? கார புக் பண்ணிட்டு, அவங்க ஒரு அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணி வச்சிருந்தாங்க. லீசான்ற சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ட்ட தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு புக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஓகேயா? பட் ஆனா ஷெட்யூல்டு டே அன்னைக்கு அவங்களுக்கு கார் வரல. ஓகே. பிகாஸ் அவங்க ஃபோன் நம்பர் வந்து தப்பா என்டர் பண்ணியிருந்தனால அவங்களுக்கு வந்து காலும் வரல, இன்ஃபர்மேஷனும் வரல. இவங்க என்ன பண்றாங்க, பிரீத்தி என்ன பண்றாங்க, அந்த பர்ட்டிகுலர் கம்பெனிக்கு வந்து கால் பேக் பண்றாங்க. ஓகே. அந்த ஷோரூமுக்கு வந்து அவங்க கால் பேக் பண்றாங்க. ஓகேயா? சோ வெஹிக்கிள் வருமா? கார் வந்து டெஸ்ட் டிரைவ் கார் வந்து அன்னைக்கு ஷெட்யூல் பண்ண டேல வந்து வருமா? வராதா? அப்படிங்கிறத இவங்களே கால் பண்றாங்க அந்த ஆஃபீஸ்க்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ண மிஸ் லீசா வந்து அன்னைக்கு லீவ்ல இருக்காங்க. அவங்க அன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. லீவ் போட்டாங்க. சோ அன்னைக்கு ஆபீஸ்ல வந்து வேற ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தான் பிரீத்தியுடைய கால வந்து ஆன்சர் பண்றாரு. ஓகே. அவர் பேர் வந்து மிஸ்டர் கென். இவர் என்ன சொல்றாரு, அவரால வந்து பிரீத்தினா அவருக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னே தெரியல. ஓகேயா? அண்ட் அவரால வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனையுமே வந்து பேப்பர்ல வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அந்த புக்கிங் அப்பாயின்ட்மெண்ட் நோட் புக்ல இருந்து பிரீத்தியுடைய அப்பாயின்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன வந்து எடுக்கவே முடியல அவரால. சோ லீசா வந்து எங்க எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது லீசாக்கு மட்டும் தான் தெரியும். பட் லீசா வந்து அன்னைக்கு ஆஃப்ல இருக்காங்க. அதாவது லீவ்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரி பேப்பர் ரெக்கார்ட்ஸ்ல வந்து நம்ம அப்பாயின்ட்மெண்ட்ஸ வந்து மெயின்டெயின் பண்றதுனால இந்த பர்ட்டிகுலர் கம்பெனிக்கு வந்து எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எவ்வளவு மிஸ்கம்யூனிகேஷன், கன்ஃபியூஷன்னு பாருங்க. சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பிசினஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கறனால தான் அவங்க என்ன பண்ணலாம்? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. ஸோ தே ஆர் லூசிங் அ பிசினஸ் ஆல்சோ. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரியான அப்டக்கிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்து பேப்பர் ரெக்கார்ட்ஸ்ல இருக்க போய் என்ன பண்ணிட்டாங்க அடுத்து, என்ன பண்ணா இந்த இஷ்யூவ ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிசினஸ் வந்து தே ஸ்டார்ட்டட் டூ சர்ச் ஃபார் சொல்யூஷன்ஸ். ஓகேயா? ஸோ என்ன பண்ணலாம்? இத எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்ன்னு சர்ச் பண்றாங்க. சோ அதுல நமக்கு நெறைய அட்வான்ஸ்மென்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஓகேயா? சோ இந்த மாரி பேப்பர் ரெக்கார்ட்ஸ் வச்சு மெயின்டெயின் பண்றனால, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்குமே நெறைய பிரச்சனை. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தோம். ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு என்னலாம் பிரச்சனைன்னு பாருங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு புக்கிங் தான் வரும்ன்றது இல்ல. ரைட்? சோ வி மைட் கெட் மெனி நம்பர் ஆஃப் புக்கிங்ஸ். சோ ஒரு 10, 15 புக்கிங் கூட ஒரு நாள்ல வந்துருச்சுன்னா, எல்லாத்தையும் அவங்க ஒரு நோட் புக்ல எழுதி வைக்கும்போது, அவங்களுக்கு வந்து எங்க எத எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியாது. அண்ட் கன்ஃப்யூஷன், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே நடக்க சான்சஸ் இருக்கு. சோ இவரே வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவே வந்துட்டு ஒரு கஸ்டமர் கால் பண்றாங்க. நான் நேத்து புக் பண்ணனே டெஸ்ட் டிரைவ்க்கு என்னுடைய இன்ஃபர்மேஷன் லொகேட் பண்ணி குடுங்க அப்படின்னா, அவர் ஒரு 10, 15 பேப்பர வந்து வேக வேகமா வந்து தேடி தான் வந்து அவரால வந்து என்ன பண்ண முடியும்? ரிப்ளை பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ரொம்ப இயர்லியர் டேஸ்ல வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங் வந்து இட் வாஸ் வெரி ஹார்ட். ஓகே. ஸோ என்ன பண்ணிட்டாங்க பிசினஸ் வந்து இதுக்கு எப்படி நம்ம ஒரு சொல்யூஷன் தேடுறது அப்படிங்கிற போதுதான் அவங்க வந்து சொல்யூஷன் தேடும் போதுதான் டிஜிட்டல் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கு போகலான்னு முடிவு பண்றாங்க. ஓகேயா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த இஷ்யூஸை ரிசால்வ் பண்றதுக்கு பிசினஸ் வந்து அடுத்து போற என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் டு டிஜிட்டல் டெக்னாலஜி. ஓகேயா? டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஓகேயா? ஐ ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு பேப்பர் ரெக்கார்ட்ஸ்ல வந்து பிசினஸ் மெயின்டைன் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ லெட் அஸ் மீட் in the next video.